நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அது கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸுக்கான ஒரு வீடியோ இது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பர் பேட்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சுகேஷ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. அந்த பேட்ச்னா என்ன, அதோட ஐடியா என்ன, அதோட கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி மே 2ஆம் தேதி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி இதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. 11th மேலேருந்து இது கண்டினியூஸாக கிளாஸ் போயிட்டே இருக்கும். இல்லை, ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளான லாங்குவேஜில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரியான ஆஸ்பிரன்ஸை நம்ம பார்த்துருப்போம். எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், நல்லா படிப்பாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் எப்படினாலும் ஆன்சர் பண்ணுவாங்க, பட் வேலைக்கு மட்டும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொட்டன்ஷியல்லாம் நிறைய இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து அந்த வேலைக்கு போகிறது வந்து தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தப்பை அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஐடென்டிஃபை பண்ணாமல் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் சேச்சுரேட் ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்னும் சர்வீஸ் வாங்காமல் இருப்பாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பேட்ச் தான் என்ன அப்படின்னா இந்த சூப்பர் பேட்ச் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே இது மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா கேண்டிடேட்டும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தில் தப்பு விடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு ஒருத்தர் நல்லா பாலிட்டி படிப்பார், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எம் நல்லா படிப்பாங்க, இன்னொருத்தங்க தமிழ் சொசைட்டி நல்லா படிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு ப்ளஸ் இருக்கிற மாதிரியே ஒவ்வொருத்தங்களுக்கும் மைனஸும் இருக்கும். அந்த மைனஸை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. அதை நம்ம வெளியிலிருந்து யாராவது ஒருத்தவங்க பார்க்குறவங்க தான் உங்ககிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை நீ ரெக்டிஃபை பண்ணால் உன்னால் ஈஸியாக உள்ள வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நிறைய பேரை என்ன பண்ணணும், உள்ள சர்வீஸ் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேட்சோட ஐடியா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் என்னன்னா கேப் ஃபில்லிங் தான். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா டெஸ்ட் போட்டிருப்பீங்க, பட் வேலைக்கு போகிறப்ப கரெக்டாக அந்த 1 மார்க்கில் போச்சு, ஒரு கொஸ்டின் போட்டிருந்தா உள்ளே போயிருப்பேன், 0.5ல போச்சு, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு. அப்போது இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்க என்ன தப்பு விட்டாங்கன்றத ஒவ்வொரு இண்டிவிஜுவலாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 15 நாளில் என்ன பண்ணிடலாம்னா அவங்ககிட்ட இருந்து கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சு அந்தந்த ஏரியாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் இந்த கோர்ஸில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சிங்கும் போது சர்வீஸ் வாங்க வைக்கிறோங்கிறத தாண்டி ரேங்க் ஹோல்டராக ஆக்கி விட்டுறணும். ஓகேங்களா? சும்மா நம்ம ஏதோ சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ரேங்க் ஹோல்டர்ஸாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், மெயின்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் வெல் ஸ்டஃப்டில் இருப்பாங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எப்படி என்ன டஃபாக கொஸ்டின் இருந்தாலும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க, பட் மெயின்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எழுத மாட்டாங்க. இப்படியான ப்ராப்ளம் இருக்கு. பட் இது ரெண்டையுமே பாஸ் பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சர்வீஸ் வாங்க முடியும், அதாவது குரூப் 1 சர்வீஸ் வாங்க முடியும். அப்போ இது ரெண்டையும் பண்ணிடுவாங்க, இன்டர்வியூ என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொதப்புவாங்க. ஓகேங்களா? இப்படியான பிரச்சனை இருக்கு. இது 3ஐயும் யார் சரியா பண்றாங்களோ அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, சர்வீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ் இது. ஓகேங்களா? அதாவது இது வந்து கண்டினியூஸாக மாதம் ஆட்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சார் வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு ப்ளஸ் இன்டர்வியூ, இதை 3ஐயும் ஃபோக்கஸ் பண்ணுற விதமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேட்சோட ஐடியாலஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் வைஸாக பார்க்க போகிறோம், 2வது மெயின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? இப்போ ரெண்டுமே இப்போ எக்ஸாம் இனிமேட்டு தான் ஆக போகுதுன்னா ஒரு செட்டு தான் சொல்ல போகிறாங்க. ப்ரிலிம்ஸ் முடி அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வா அப்படிங்கிற சொல்ல போகிறாங்க. அதனால் இதை வந்து ஒரு ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்துருவாங்க.
இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் புக்லெட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. கொஸ்டின் புக்லெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் ஒவ்வொரு டாப்பிக்காக என்ன ஆகிட்டே இருக்குன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம படிக்கிற விதமாக வேற மாதிரி படிச்சிருப்போம். அதே இது நம்ம இன்ஸ்டியூட்ல கீ கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை சுற்றி கொஞ்சம் நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டினை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி அனலைஸ் பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்படி தான் கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தப்பு விட்டுட்டே இருப்பாங்க. அதுமாரி கொஸ்டினோட சைக்காலஜி என்ன, சரிங்களா? இந்த கொஸ்டினை எப்படி கேட்குறாங்க, இதை இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. டிஎன்பிசிக்குன்னு சில சைக்காலஜி இருக்குது. அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினோட மெரிட், கொஸ்டினை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன். சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூட்லலாம் ஒருத்தர் உண்டு, கொஸ்டினை பார்க்கும்போதே இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவார். கொஸ்டின் படிச்சிட்டிங்களா அப்படின்னா இல்லை இதுதான் ஆன்சர் அப்படின்பார். அவர் வந்து கொஸ்டின் ஆன்சர் கீ கொடுத்து அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே சேச்சுரேட் ஆகி அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டாய்க் பொசிஷனுக்கு வந்துட்டார். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம்னா மாற்றுவாங்க. சைமல்டேனியஸாக மெயின்ஸுக்கு என்ன அப்படின்னா டெய்லி 4 கொஸ்டின், ரொம்பலாம் கிடையாது, டெய்லி 4 கொஸ்டின், 2 10 மார்க்கு, 2 15 மார்க். சரிங்களா? முதனாலே இந்த டாபிக் கொடுத்துருவாங்க. இந்த டாப்பிக்கில் தினம் இது நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். 4 கொஸ்டின் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 10 மார்க்கு, 2 15 மார்க். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கொஸ்டின், 10 நாளைக்கு 40 கொஸ்டின், ஒரு மாசத்துல என்ன பண்ணிடுவோம் 120 கொஸ்டின் என்ன பண்ணிடுவோம்னா எடுத்தோம். 120 கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்தாலே பெரிய விஷயம். நோட்ஸா நீங்க எடுக்க ஒரு சைடு என்ன ஆகிட்டே இருப்பீங்கன்னா மெயின்ஸ்ல ஷார்ப் ஆகிட்டே இருப்பீங்க. அட் த சேம் டைம் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் ஆப்டிடியூடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா 25/25 அடிச்சிருவாங்க. சரிங்களா? ஆப்டிடியூடை வந்து அட் எனி காஸ்ட் சார் என்ன சொல்லுவார் எப்பயுமே, ஆப்டிடியூடு வரல அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு அன்ஃபிட் நம்பர். சரிங்களா? ஸோ அதனால ஆப்டிடியூடை என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கோர் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த கோர் ஏரியாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பாலிட்டி அப்படின்னா கான்செப்ட் வைஸா இதுதான் அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸும் அதே மாதிரி தான். நம்ம டெய்லி 4 கொஸ்டின் எழுதிட்டு வரும்போது என்ன நடக்குதோ அப்படின்னா மார்க் ஸ்கோரிங் ஏரியான்றது இருக்கும். சரிங்களா? இப்போ மார்க் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா மெயின்ஸ் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருமே இந்த ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக்ஸ் யூஸ்ல பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. அப்போ அந்த ஏரியாலாம் மார்க் குறைஞ்சோம் அப்படின்னா நம்ம அடுத்து எந்திரிக்கவே முடியாது. அப்போ மார்க் ஸ்கோரிங் ஏரியாஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்து டியூன் பண்ணக்கூடிய ஏரியா. சரிங்களா? நான் இது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளோட பிரச்சனையை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை, பட் நான் ரெடி டு ஒர்க்கு. அது மாதிரி இது சும்மா எல்லாரையும்லாம் எடுக்கலாம். அவங்க சார் வந்து என்ன சொன்னால் பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பேன் அப்படின்றாங்க. டிசர்விங் கேண்டிடேட். சரிங்களா? நல்லா படிச்சு முடிச்சிருக்கணும், நல்ல கேண்டிடேட்டு, பட் சின்ன சின்ன எரர்னால தட்டி போயிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சான்ஸ். இன்னொன்று டைரக்டா சாரோட கைடன்ஸ் இருக்கிறதால என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். சரிங்களா? கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகேங்களா. ஸோ 2ஆம் தேதி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு, 7ஆம் தேதி அதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு புக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து யாரெல்லாம் வந்தீங்களோ கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நேரில் உங்களை கூப்பிட்டு பேசி அதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா படிச்சுட்டு இருக்க இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேட்சை அப்ரோச் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.